இந்து மதத்தின் பெயரை சொல்லி பாஜகவினர் வியாபாரம் செய்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்துக்களிடம் பிரிவினையை தூண்டலாம் என மோடி நினைப்பதாக சாடினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பாஜக, RSS மட்டும் இந்துக்கள் அல்ல, இந்த தேசம் எல்லோருக்கும் பொதுவானது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதை பாஜகவினர் திரித்து பேசியிருப்பதாக சாடினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் இல்லாமல் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்றதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார். பாஜக தலைவர் அண்ணாமலையின் நண்பர் சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்க கடத்தல் வழக்கில் தொடர்பில் உள்ளதாக செய்திகள் வருகின்றன. இதற்கு அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் எனவும், இதுகுறித்து CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். எல்லா மதத்தின் தெய்வங்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர் பிரதிபலித்திருக்கிறார். பாஜகவும் RSS மட்டும் இந்துக்கள் அல்ல, நாங்களும் இந்துக்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்து மக்களின் பிரதிநிதி போலவும், நாங்களெல்லாம் இந்து மக்கள் அல்லாதவர் போலவும் சித்தரிக்கிறார்கள். இந்து மக்களுடைய பெயரை சொல்லி வியாபாரம் செய்கின்ற கூட்டம் தான் பாஜகவுடைய கூட்டம். மோடி என்ன நினைக்கிறார்னா, இந்துக்களிடம் பிரிவினையை தூண்டலாம். எந்த காலத்திலும் ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், எந்த வேத நூல்களை படியுங்கள், எந்த மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை செய்ததில்லை. இதை முதலில் பாஜகவும் RSSம் புரிந்து கொள்ள வேண்டும்.